தண்ணீருக்கு தீட்டு இல்ல. தண்ணீருக்கு ஒரு தனி குணமோ, ஒரு வடிவமோ, ஒரு நிறமோ இல்ல. அது இருக்கிற இடத்த பொறுத்து எல்லாமே மாறும். ஒரு பக்கெட் தண்ணீல ஒரு சொட்டு தீர்த்தத்த விட்டாலும், அந்த தண்ணி ஃபுல்லா தீர்த்தம். அதுவே ஒரு சொட்டு விஷம்னா, எல்லாமே விஷம். வீட்ல நம்ம மண்பானையில ஊத்தி வைக்கிற தண்ணீர் பானையில கசிஞ்சு வரும். மண்பானை சுவாசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மண்பானையில ஊத்தி வச்ச தண்ணீரும் சுவாசிக்குது. அந்த தண்ணீருக்கு உயிர் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மேலே வைக்கிற டேங்க்கு, வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்சி வைக்கிற குடம், ஸ்கூல் ஆஃபீஸ்னு எங்கே போனாலும் குடிக்க தண்ணி கொண்டு போகிற பாட்டில் வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதில் நம்ம ஊற்றி வைக்கிற தண்ணி அந்த பிளாஸ்டிக்கோட குணத்தை தான் அப்சர்வ் பண்ணும். இன்றைக்கி தண்ணீரும் வியாபாரம் ஆயிடுச்சு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இருக்கிற குடிநீர் பைப்பில் தண்ணி பிடிக்கிறத ஒரு மாதிரி பார்க்குற இந்த உலகத்துக்கு, அங்கே இருக்கிற கடையில் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா அது நார்மல். இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டலில் கூட அவங்க கொடுக்குற தண்ணியை குடிக்காம அங்கேயும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோட்டலில் அவங்க கொடுக்குற தண்ணி சுத்தம் இல்லை, எங்கேயோ எவனோ ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி கொடுத்தா அந்த தண்ணி சுத்தமா? எல்லா இடத்துலையுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம்ல.